பழங்குடியின குழந்தைகள் 55 விழுக்காட்டினர் பள்ளிக்கு செல்லாதது தனியார் அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. மதுரையில் லாஸ் சட்டப்பணி மையம் சார்பில் திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் உள்ள 36 கிராமங்களில் வசிக்கும் பள்ளியர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டது. 1173 குடும்பங்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் அரசு பணியில் இதுவரை ஒருவர் கூட இல்லை என்பதும், 55 விழுக்காடு ஆண் குழந்தைகளும் 45 விழுக்காடு பெண் குழந்தைகளும் பள்ளி செல்லவில்லை என்பதும், அதற்கு பள்ளிகளின் அமைவிட தொலைவு காரணம் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 2 கிராமங்களில் அங்கன்வாடி மையம் இல்லை என்பதும், 34 கிராமங்களில் அங்கன்வாடி மையத்தை அணுக அரை கிலோமீட்டர் முதல் 14 கிலோமீட்டர் வரை பயணிக்க வேண்டியுள்ளதாகவும் ஆய்வு முடிவில் தெரிகிறது. 3 கிராமங்களில் ஆரம்ப சுகாதார வசதி இல்லாததும், 22 கிராமங்களில் சுடுகாடு இல்லாததும் தெரிய வந்துள்ளது. 1244 நபர்களுக்கு பிறப்பு சான்றிதழும், பெரும்பாலானோருக்கு வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை உள்ளிட்ட எவ்வித அடிப்படை ஆவணங்களும் இல்லை எனவும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆய்வறிக்கையை வெளியிட்டு பேசிய ஆய்வாளர் அலாஷியஸ் இருதயம், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார பணிகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.